சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதாக அறிவித்த அரசு தற்போது அதை அமைதியாக அழிக்க தீர்மானித்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர் யோகேந்திர யாதவ் எழுதிய கட்டுரை சிந்தை இணையதளத்தில் இன்று வெளியாகியுள்ளது. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதி விவரங்களை சேகரிக்க ஒரு பட்டியலை தராமல் திறந்த நிலை கேள்வியாக கேட்க அரசு முடிவெடுத்துள்ளதாக ஆகஸ்ட் 9 இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி கட்டுரை தெரிவிக்கிறது. இது சாதாரண முடிவு போல தோன்றினாலும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு சாவுமணி அடிக்கும் செயல் என விளக்குகிறார் யோகேந்திர யாதவ். 2011 இதேபோல திறந்தநிலை கேள்வியாக கேட்கப்பட்டதால் 47 லட்சம் சாதி பெயர்கள் குவிந்து இறுதியில் அத்தரவுகள் குழி தோண்டி புதைக்கப்பட்டன என்று இக்கட்டுரை கூறுகிறது. எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கு ஏற்கனவே உள்ள அதிகாரப்பூர்வ சாதி பட்டியல்கள் மற்றும் 1931 கணக்கெடுப்பு தரவுகளை பயன்படுத்தி எளிதாக இக்கணக்கெடுப்பை நடத்த முடியும். தொழில்நுட்ப ரீதியான மாற்று வழிகள் இருந்தும் சுயநல அரசியல் கணக்குகளுக்காகவே அரசு இத்திட்டத்தை சீர்குலைப்பதாக இக்கட்டுரை குற்றம் சாட்டுகிறது.